சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்வில் நீ கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் எல்லா விஷயத்தையும் சேர்த்து கொண்டு வருகிறாய். ஆனால் அதை பிடிக்காத சிலர், நீ இது செய்வது தவறு, நீ அது செய்தது தவறு, இதனால் தான் உன் வாழ்க்கை இப்படியாகிவிட்டது அப்படியாகிவிட்டது என்று ஒரே புலம்பல். உன்னுடைய வாழ்க்கையில் நீ உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து புலம்புகிறாயோ இல்லையோ, மற்றவர்களுக்குத்தான் மிகப்பெரிய புலம்பலாகவே இருக்கிறது. நீ வாயை மூடிக்கொண்டு ஒரு இடத்திற்கு போயிட்டு வந்தாலும் சரி, உன் வீட்டில் இருந்தாலும் சரி, எதையுமே நினைக்கவில்லை என்றாலும் சரி, எங்கிருந்தாவது வந்து நீ இப்படி போய்விட்டாயோ உன் வாழ்க்கையில், இப்படி நடந்து விட்டதே உன்னுடைய வாழ்க்கையில் என்று உன்னுடைய மனதை, நன்றாக இருக்கும் மனதையும் கெடுத்து விடுகிறார்கள். எப்பொழுதும் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள். உன்னுடைய மனதை காயப்படுத்தக்கூடாது, உன்னுடைய மனதை நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் பழைய விஷயத்தை எல்லாம் பேச மாட்டார்கள். பழைய விஷயத்தை பேசினால் இந்த பெண் திரும்பவும் மன கஷ்டம் அடைவாள், திரும்பவும் சோகமாகி விடுவாள் என்று எப்பொழுதுமே நல்ல எண்ணம் உள்ளவர்கள் பழைய விஷயத்தை பற்றி எல்லாம் பேச மாட்டார்கள். அதுவும் நீ இழந்த நிறைய விஷயங்களை பற்றி எப்பொழுதுமே பேச மாட்டார்கள். உன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையுமே நல்லபடியாக பேசுவார்கள். எல்லா விஷயத்தையும் எப்படி பேசுவார்கள் என்றால், நேர்மறையாக பேசுவார்கள், எதிர்மறையாக எல்லாம் பேச மாட்டார்கள். ஆனால் சிலர், நீ ஏதாவது விசேஷத்திற்கு போனாலும் சரிதான், ஏதாவது ஒரு விஷயம் உன் வீட்டில் நடக்கிறது, இல்லை அங்கு உன்னை பார்க்கிறார்கள் என்றாலும் சரிதான், உடனடியாக வந்து உனக்கு போய் இப்படி நடந்து விட்டது, எல்லா விஷயத்தையும் இழந்து விட்டாயே, உனக்கு இப்படியெல்லாம் ஆகும் என்று நினைக்கவே இல்லை என்று ஒரு நாடகத்தையே ஆடுவார்கள். இதெல்லாம் எதற்கு என்றால், நீ தெளிவாக இருந்தாலும் சரிதான், உன் மனதை குழப்புவதற்காகத்தான். புரிகிறதா? ஆனால் நீ இந்த இடத்தில்தான் சுதாரிப்பாக இருக்க வேண்டும். யாரும் எப்பொழுதும் எந்த விஷயத்தை உன்னிடம் சொல்லி உன்னை எப்பொழுதும் கவலைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு நேராக எதையுமே காட்டிக்கொள்ளாதே. உன்னுடைய வாழ்வில் எது நடக்கிறதோ, ஏதாவது பிரச்சனை வருகிற மாதிரி இருக்கிறதோ, இல்லை இதோ ஒரு நேரம் உனக்கு தவறாக நடக்கிறதோ, எதையும் காட்டிக்கொள்ளாது. நன்றாக இருப்பது போல இரு. ஏன் தெரியுமா? நீ எப்பொழுது வாழ்க்கையில் வீணாக போவாய், அதை பார்த்து சிரிக்க என்றுதான் நினைக்கிறார்கள். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் நபர்கள் பழைய விஷயத்தை, உன் மனம் காயப்படும் எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி பேச மாட்டார்கள். அதையும் தாண்டி ஒருவர் பேசுகிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் உன் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை என்றுதான் அர்த்தம். புரிகிறதா தங்கமே? வாழ்வில் நீ நல்ல பிள்ளை, எப்பொழுதும் மற்றவருக்கு ஆதரவான வார்த்தை கொடுப்பாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டத்தை அனுபவிக்கும் பொழுது யாருமே உனக்கு ஆதரவான வார்த்தையை கொடுக்கவே இல்லை. எப்பொழுதும் ஏதேதோ கவலைகளை தான் கொடுத்தார்கள், கண்ணீரை தான் கொடுத்தார்கள். காலம் முழுவதும் நீ தோற்று போவாயா என்று இதுவரைக்கும் எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதனால் நீ எந்த ஒரு நிலையிலும் எப்பொழுதும் நல்லவர்களிடம் மட்டும் பேசு. உன்னை எப்பொழுதும் கவலைப்படுத்த வேண்டும், கஷ்டத்தோடு வைத்திருக்க வேண்டும், பழைய நியாயங்களை பற்றி பேசி உன்னுடைய மனதை கவலைப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்களிடம் எப்பொழுதும் நீ பேசாமல் இருப்பது உன்னுடைய வாழ்க்கையில் மிக 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 சிறந்த ஒரு விஷயமாகும். நான் உனக்காக இருக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டமும் உனக்கு பிடித்தது போல ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறேன். கண்ணீரை துடைத்துக்கொள். கவலைகள் எப்பொழுதும் உன் வாழ்வில் வேண்டாம். யோசித்துப்பார், எத்தனை விஷயங்களை தனி ஆளாக நின்று ஜெயித்து வந்திருக்கிறாய் என்று. உன்னுடைய வழியிலும் உன்னுடைய கவலையிலும் யார் இருந்தார்களோ அவர்களை மட்டும் அருகில் வைத்துக்கொள். ஒரு குடும்பமே உன்னை எப்படி வீழ்த்துவது என்று நினைக்கிறது. அந்த குடும்பம் வேறு யாரும் அல்ல, உன்னுடைய துணையின் பக்கம் இருப்பவர்கள். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், நீ கவலையோடு இருக்கும் பொழுது, நிறைய விஷயங்களை துளைத்துவிட்டு கஷ்டப்படும் பொழுது அவர்கள்தான் கைத்தட்டி சிரித்தார்கள். இவள் இப்படித்தான் ஆவா என்று நினைத்தேன் என்று. காரணம், அவர்களுடைய உறவுக்கு நீ எதுவும் செய்யவில்லை என்ற பொறாமை. அவர்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா? நீ சம்பாதிப்பது, உன் துணை சம்பாதிப்பது எடுத்துட்டு போய் அப்படியே அவர்களிடம் தந்துவிட வேண்டும். உனக்கென்று எதையும் நீ செய்து கொள்ளக்கூடாது, உன்னுடைய குடும்பத்தை நீ பார்க்கக்கூடாது. இப்படியே அவர்கள் சொல்வது போலவே நீ சம்பாதிப்பதும் உன்னுடைய துணை சம்பாதிப்பதையும் எடுத்து போய் அவர்களிடம் கொடுக்கிறேன் என்று நீ வைத்துக்கொள்.
அப்பொழுதும் அவர்களுக்கு பத்தாது. என்ன கொடுத்தாள் இவள் என்று நினைக்கிறார். ஆனால் இப்பொழுது நீ உன்னுடைய கணவனை மிக மிக இந்த வழியில் தான் செலவு செய்ய வேண்டும், இப்படித்தான் வைத்திருக்க வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு அழகான குடும்பமும் தேவையில்லாத செலவு செய்யாமல் ஒரு தேவைக்கு மட்டும், ஒரு விசேஷமா அந்த தேவைக்கு மட்டும் செலவு செய்வதை படி வைத்திருக்கிறாய் அல்லவா? என்ன நினைக்கிறார்கள் என்றால், இவள் வந்துதான் என்னுடைய இரத்த உறவை, என்னுடைய உறவை மாற்றிவிட்டாள் என்று நினைக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய தப்பான ஒரு விஷயம் சொல் பார்க்கலாம். தங்கமே, வாழ்வில் எத்தனையோ விஷயங்கள் உனக்கு தவறாக நடந்திருக்கலாம். எத்தனையோ பேர் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை இவள் இப்படி போக வேண்டும், அப்படி போக வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். நான் யாரை சொல்கிறேன் என்று உனக்கு தெரியும். தெரியாமல் எல்லாம் இல்லை. அவர்கள் அனைவருமே தலை குனிவார்கள் ஒரு காலம். அதாவது அந்த காலமானது வெகு தூரத்தில் அல்ல, பக்கத்தில், அருகில் வந்து விட்டது. உன்னுடைய வாழ்வில் மிக நெருக்கமாக வந்துவிட்டது. கூடிய சீக்கிரம் எல்லா விதமான விஷயமும் உனக்கு தெரிய வரும். வாய்ப்புகள் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்காது. வரும் வாய்ப்புகளை நீதான் எப்பொழுதும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். யோசி, எத்தனை விஷயத்தை நீ திளைத்தாய், எத்தனை விஷயங்கள் உனக்கு கிடைக்கப் போகிறது என்று நீயே யோசித்துப்பார். உனக்கே எல்லாமே புரிய வரும். நான் இருக்கிறேன் உனக்காக, எப்பொழுதுமே இருப்பேன். இன்று மட்டுமல்ல, யாரெல்லாம் உன்னை தோற்கடிக்க வேண்டும், வாழ்க்கையில் இவள் ஜெயிக்கக்கூடாது என்று நினைத்தார்களோ, உன்னுடைய வீட்டில் இருக்கும் அனைத்து, ஒரு விஷயம் கூட இல்லை, அனைத்து பொருட்களும் அனைத்து நகைகளும் தமக்கே வந்துவிட வேண்டும் என்று நினைத்தார்களோ, அப்படி ஒரு ஆசைப்பட்டார்களோ, அவர்களுடைய வீட்டில் எதுவும் இல்லாமல் அவர்கள் நிச்சயமாக கஷ்டப்படுவார்கள். வாழ்வில் நீ சந்தோஷமாக இருப்பாய். இது உனக்கு ஆறுதலுக்காக சொல்கிறேன் என்று நீ ஒரு பொழுதும் நினைத்துவிட வேண்டாம். இது ஆறுதலுக்கான வாக்கு கிடையாது. நான் எப்பொழுதும் என்னுடைய பிள்ளைகளிடம் பேசுகிறேன் என்றால் முதலில் சொல்வது இது ஆறுதல் வாக்கே கிடையாது. இது உண்மையாகவே நடக்க இருக்கும் யோக வாக்கு. உங்களுடைய வாழ்வில் யாரெல்லாம் உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்தார்களோ, யாரெல்லாம் வாழ்வில் இன்பத்தை உனக்கு நடக்கவே கூடாது என்று நினைத்தார்களோ, இவர்கள் அனைவரும் மத்தியிலும் நீ நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வாய். காலம் முழுவதும் இங்கு நான் இருப்பேன், உனக்காகவே இருப்பேன். உன்னை தோற்கடித்து அவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். கட்டாயமாக அவர்களுடைய மனதில் எல்லாம் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுப்பேன். உன்னுடைய மனதில் ஒரு நல்லதொரு வாழ்க்கையை கொடுப்பேன். புரிந்து கொண்டு தெளிவாக இரு. நான் தருவேன் என்ற நம்பிக்கைக்கு வா. எத்தனை விஷயங்கள் நடந்தது, எல்லா விஷயத்திலும் இருந்து நான் உன்னை காப்பாற்றினேன் அல்லவா? திருப்பி உன் வாழ்வில் எந்த ஒரு தவறும் வராமல் நான் காப்பாற்றுவேன். யோசிக்காதே. இதெல்லாம் பொய்யான வாக்கோ என்று நினைக்காதே. இது பொய்யான வாக்கே அல்ல. இதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் உண்மையான வாக்கு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.